வணக்கம், வந்தனம், நமஸ்தே. வெல்கம் டு அவர் ஷோ மஞ்சள் வேல் மாலை. காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஒர்க் லோடு இப்படி போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங் ஆச்சு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படின்னா உங்களுக்கான ஆப்டான ஷோ தான் இது. நம்மளோட இந்த ஷோல என்ன சூப்பரான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். யோகா அப்படின்னாலே அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை பாடி எல்லாம் இப்படி முறுக்கி வளைச்சு பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயமாவே இருக்கும். ஆனா அதை எந்த அளவுக்கு ஈஸியா பண்ண முடியும், அதுல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கறத நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒரு நாளும் பார்த்துட்டே வரும். இன்னைக்கு என்ன ஆசனம் சொல்லி தர போறாங்க அப்படிங்கறது பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது முத்திரை. பெயர் நிர்வாண முத்திரை. அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஈகோங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, தலைகணம் எல்லாமே நம்ம கிட்ட முழுமையா எடுத்துறது நிவார்த்தி பண்ணிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெயர் வந்திருக்கு. இப்போ இந்த முத்திரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோட பலன்கள் பார்க்கலாம். இது செய்யறது ரொம்ப கொஞ்சம் சுலபமா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் சில பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம செஞ்சுட்டோம்னா இதாக இருக்கும். இதுலேயே 2 விதம் இருக்கு. ரெண்டுத்தையுமே நான் இங்கே சொல்றேன். இப்போ கைகள் 2 இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கையை இப்படி கொண்டு வரணும். கிராஸ் பண்ண மாதிரி கைகள் பேருக்கு. வலது கையை இடத்து பக்கமா இப்படி கொண்டு வந்துட்டு எல்லா விரலுமே இப்படி சேர்த்து வைக்கணும். எல்லா நுனி விரலுமே நுனியில விரலோட நுனியை இப்படி சேர்த்துடணும். 2 கட்டை விரலையும் இப்படியே சேர்த்து வைக்க போறோம். கொஞ்சம் இப்படி குமுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும். இப்படி வளைஞ்ச வர மாதிரி தான் இருக்கும். இப்படி இருக்கும். இதை நம்ம மார்பு கிட்ட இப்படி வைக்க போறோம். வச்சுட்டு நல்லா முதுகு தண்டை நேராக வச்சுக்கலாம். நீங்கள் உட்கார்றது நாற்காலிலையும் உட்காரலாம், இல்லை இந்த மாதிரி விரிப்பில் போட்டும் உட்காரலாம். கால்கள் நீங்கள் எதில் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் சுக்காசனால உட்காந்துருக்கேன், இல்லைனா அர்த்த பத்மாசனா, பத்மாசனா, வஜ்ராசனா எதில் வேணாலும் உட்காரலாம். இப்போ கைகள் மார்புக்கு மத்தியில் இப்படி வச்சுட்டு கண்களை மூடிட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம். இதுலேயே உங்கள் மூச்சு மட்டும் அப்படியே ஃபுல்லாக கவனிக்கணும். எந்த நினைப்பையுமே வராமல் அப்படியே இதுலேயே இருக்கலாம் ஒரு சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள், அதாவது மூலாதார சக்கரா, சுவாதிஸ்தானா, மணிப்புரா, அனஹாட்டா, விஷுதி, ஆக்னேய சக்கரம், அதுக்கப்புறம் சகசாரம். ஆக்னேய சக்கரம் சொல்லக்கூடிய இந்த 3வது கண், அப்படின்னா 3rd ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் இருக்கு இல்லையா, அது அதில் நம்மளோட முழு கவனத்தை வச்சுட்டு அப்படியே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இது ஒரு வேறுபாடு. இப்போ நம்ம வெறுமனே இப்படி கை மட்டும் இப்படி வச்சுட்டு நம்ம மூச்சு மட்டும் கவனிச்சோம். அடுத்த வேறுபாடு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த 3வது கண்ணில் இந்த எல்லா விரல் நுனியிலும் கொண்டு போய் இங்கே வச்சுட்டு தலை கொஞ்சம் கீழே குனிஞ்சிட்டு இந்த மாதிரி இந்த கைகள் நுனியை இங்கே கொண்டு வைப்போம். வச்சுட்டு அதை மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம ஓம் சான் பண்ணலாம். அதாவது ஆ ஊ இம் அப்படின்னு சொல்லிடலாம், இல்லை ஓம்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது நீங்கள் மனசளவில் அப்படி சொன்னாலும் சரி, இல்லை வெளிப்படையாக வாய் திறந்து சொன்னாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி செய்ய பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டு ஃபுல்லாகவே நல்லா காம் ஆகிடும். நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள், ஈகோ, தலைகணம் எல்லாமே நம்மளை விட்டுட்டு போயிடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும். நம்மளோட மனநிலைமை நல்லாவே இருக்கும். மனநிலைமை நல்லாவே இருந்துச்சுன்னா நம்மளோட உடல்கள் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அதோட வேறுபாடு நம்ம பார்க்கலாம். அதேமாரி கைகள் வச்சுருங்க. வச்சுட்டு வலது கையை இடத்த பக்கமாக கொண்டு வந்துடும். கொஞ்சம் இப்படி நம்ம கரெக்டாக பார்த்து செஞ்சிட்டோம்னா அந்த அலைன்மெண்ட் மாதிரி தான் இப்போ ஆசனால பண்ணும்போது எப்படி சின்ன சின்ன அலைன்மெண்ட் பார்க்குறோம், அதை மாதிரி இதை பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு எல்லா அந்த 4 விரலோட நுனிகள் எல்லாமே சேர்த்துடலாம். அப்புறம் 2 கட்டை விரலையும் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம மார்பு பகுதியில் வச்சுருந்தோம். இது முதல் வேறுபாடு. இப்போது தலையை கொஞ்சமாக கீழே குனிஞ்சிட்டு கைகள் மேல் நோக்கி இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி இந்த விரல் நுனியை எல்லா விரல் நுனியை நம்மளோட 3வது கண்ணுக்கிட்ட அப்படி வைக்கிறோம். முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம்.
இதிலே வந்து நீங்கள் மனதளவில் வந்து அப்படியே ஓம் சான் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே வந்து சொல்லலாம். ஓம் சொல்லும் போது நல்லா மூச்சு எடுத்துட்டு ஓன்னு ஆரம்பித்து இம்முன்னு முடிக்கும் போது மூச்சு நல்லா விடணும். ஓ தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இந்த முத்திரை இந்த மாதிரி வந்து செய்யலாம். இதை வந்து நம்ம ஓம் கூட சேர்த்து பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம தியானம் பண்ணுற அளவுக்கு வந்து நல்லாவே வந்து நம்ம தியானம் பண்ணும்போது இந்த மாதிரி சின்முத்திரை வச்சுட்டு நம்ம வந்து செய்வோம். இதை வந்து கைகளில் இப்போ நம்ம நிர்வாண முத்திரையில் வச்சுட்டு நம்ம இதை செய்யலாம். இந்த முத்திரையை வந்து எப்போ செய்யணும்னு பார்த்தோம்னா, நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணோம்னா ரொம்பவே நல்லது. ஒரு சில முத்திரைகள்லாம் வந்து நம்ம சொல்லியிருப்போம், வந்து எந்த டைமிங்குமே தேவையில்லை, காலையில் இப்போ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நம்ம வந்து நடந்துக்கிட்டோ உட்காந்துட்டோ பஸ்ஸில் போகும்போது அந்த மாதிரிலாம் வந்து ட்ராவலிங்கில் நம்ம செய்யலாம்னு சொல்லியிருப்போம். ஆனால் இந்த முத்திரை வந்து மெடிடேஷன் கூடவே சேர்ந்து வரதுனால பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணவே வந்து ரொம்பவே வந்து நல்லா தான் இருக்கும். இந்த முத்திரையை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு கடல் மாதிரியான விஷயங்க. ஸோ அத்தனை விஷயங்களையும் நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் இவர் ரொம்ப ஈஸியா பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம், என்ன மாதிரியான வேர்ப் ஃபார்ம் பார்க்க போறோம், என்ன சென்டென்ஸ், என்ன ரூல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நினைவூட்டல் இல்லையா, அதாவது ரீகால் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், டென்சஸ் இல்லையா, காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த காலங்கள்ங்கிறது என்ன நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், ஒரு பாசிட்டிவா எப்படி பேசலாம், நெகட்டிவா எப்படி பேசலாம், இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டினா எப்படி பேசலாம், இந்த மாதிரி விஷயங்களை தவிர ஒவ்வொரு காலங்களுமே ஒவ்வொரு வித்தியாசமான ரூலோட நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. அதாவது ரூலுங்கிறது நம்ம சொல்றோம் அன்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ற வரைக்கும் தான். ஒன்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அந்த ரூல்னே நீங்க சொல்ல மாட்டீங்க, நீங்களே ஒரு வாக்கியமாவோ இல்லை நீங்க பேசக்கூடிய ஒரு பேச்சாவோ நீங்க மாட்டு கொண்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், டென்ஸுக்கு ரூல் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா ரூல் எப்பவுமே இருக்கும் தான். ஸோ அந்த ரூலை ஃபாலோ பண்ணி வரும்போது நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கு நல்லா ஃப்ளூயண்டா பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டென்சஸ்ல ஒவ்வொரு டென்ஸுமே ஒவ்வொரு சர்டன் ரூலை நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், பெர்ஃபெக்ஷனல் அப்படிங்கிற, அதாவது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல எப்படி நான் பேசலாம், அதுவும் பெர்ஃபெக்டா கரெக்டா எப்படி பேசலாங்கிறது இருக்கு. அப்ப ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு எடுக்கும் போது ஃபியூச்சர்ல நான் பேசக்கூடிய விஷயத்த பெர்ஃபெக்ஷனலா எப்படி பேசலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த பெர்ஃபெக்ஷனாலிட்டியை நம்ம என்ன பண்ண போறோம், நெகட்டிவ்ல எப்படி பேசலான்றது. ஏன்னா பாசிட்டிவ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ நெகட்டிவ்ல எப்படி பேசலான்னு இருக்கு. என்ன ஒரு சென்டென்ஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் எதுவாக இருந்தாலும் ரூல் மட்டுமே வச்சு சென்டென்ஸை எழுதிடலாமா மேம் கேட்டிங்கன்னா தாராளமாக எழுதலாம். பட் அது கூடவே நீங்கள் என்ன செயலை செய்ய போறீங்கன்றது இருக்கு. அந்த செயலையுமே நீங்க பாஸ்ட்ல செய்றீங்களா இல்லை ப்ரெசென்ட்ல செய்றீங்களா இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல பண்றீங்களான்றத கண்டிப்பா அந்த ரூலுக்கு தக்கன மாதிரி நீங்க குறிக்கணும். அது கூடவே அந்த செயலை யாரு செய்யறாங்கன்ற சப்ஜெக்டையும் குறிக்கணும். ஸோ இவங்க 3 பேர் இருந்தாவே ஓரளவுக்கு நீங்க சிம்பிள் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். இன்னும் நான் வந்து அந்த வேர்புக்கு, ஆக்ஷன் வேர்புக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் எலாபரேட் பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா எலாபரேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ரூலையும் உங்களுடைய வேர்ப், உங்களுடைய சப்ஜெக்ட் இவங்களை வச்சு நீங்க ஒரு சென்டென்ஸை அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சென்டென்ஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எலாபரேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ் என்ன, அந்த டென்ஸ்ல இருக்க ரூல் என்ன, அண்ட் தென் வேர்ப் ஃபார்ம் எக்ஸ்க்ளூசிவா நம்ம அந்த வேர்ப் தான் பார்ப்போம் இல்லையா, ஆக்ஷன் வார்த்தைகள். ஸோ இந்த ஆக்ஷன் வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போற டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதுல நம்ம குறிப்பா எதை பத்தி பார்க்கிறோம், நெகட்டிவ் இல்லையா. ஸோ நெகட்டிவ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நெகட்டிவ் அப்படின்னாலே விச் ஷல் மென்ஷன் ஆஃப் நாட் அப்படிங்கிறது. ஸோ எனிதிங் நெகட்டிவ், பாசிட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் எது இருந்தாலும் யார் வேணும், verb. V1, V2, V3. ஸோ V1ங்கும் போது which is indicate present, V2 வந்து past,
V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அப்போ V1 வரும்போது குக் நான் எடுக்கிறேன். குக்குன்றது வந்து சமைக்கிறேன். ஓகே. ஸோ V2 V3யும் ஒரே ஃபார்ம் தான், குக்டு. குக்டு நான் என்ன பண்றேன், சமைத்த அப்படின்னு எழுதுறேன். பிகாஸ் சின்ஸ் அது பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறதுனால சமைத்தான்னு எழுதுறேன். ஸோ குக்கும் குக்டுங்கிறது தான் நம்ம வேர்ப் எடுக்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம இது மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம், பட் கொஞ்சம் யோசிப்போம் நம்ம அதை யூஸ் பண்ணுறது. பட் ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணலாம் அழகாக. ஸோ குக் அண்ட் குக்டுன்னு இருக்கு. இது எப்படி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு எடுத்து எழுதிடுவோம். ஐ, வி, யூ, ஹி, ஷீ, தே, இட். ஸோ அது கூடவே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரும்போது ரூல். ஸோ என்ன ரூலு, வில் ஆர் ஷால். ஸோ எழுதியாச்சு. ஸோ வில் ஆர் ஷாலுங்கிறது ரூல் கூட வந்துடும். தென் நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ வில் ஆர் ஷால் நீங்கள் எடுத்து எழுதும் போது அது கூடவே உங்களுக்கு நாட்டுங்கிறது வரும். அண்ட் தென் பர்ஃபெக்ட்டுங்கிறதுனால ஹேவ் அப்படிங்கிறது வரும். தென் கண்டிப்பாக வேர்ப் ஃபார்ம் வேணும் இல்லையா, V3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். அப்போ நம்மளோட ரூல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபியூச்சர் அப்படின்னாலே வில் ஆர் ஷால் முடிஞ்சிச்சு. ஸோ நெகட்டிவ்னா நாட். ஸோ பர்ஃபெக்ட் வரும்போது ஹேவ். ஸோ நம்ம ரூலை வந்து ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சென்டென்ஸ் எழுதணும். எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இங்கே இருக்க சப்ஜெக்ட் எடுக்காம நான் வந்து மாம் வில் நாட் have cooked. அப்போ மாமுங்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்க தானே, அம்மா என்ன பண்ணல, குக் பண்ணல, அம்மா சமைத்திருக்க மாட்டார், முடிஞ்சிருச்சு. ஸோ சிம்பிளாக நான் எழுதிட்டேன். நீங்கள் எதை சமைத்திருக்க மாட்டார்னும் போது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச் நீங்கள் என்னவோ சொல்லலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ரெசிபியை சொல்லணும்னாலும் சொல்லலாம். அப்போ மாம் வில் நாட் குக்டு த லஞ்ச். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மாம், அம்மா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, அதாவது த லஞ்ச் இல்லையா, லஞ்ச்ன்னும் போது ஆஃப்டர்நூன் சாப்பிடுவோம். ஸோ அதனால மதிய உணவு. ஸோ அப்போ வில் நாட் ஹாவ் குக்டு. அப்போ அம்மா மதிய உணவு என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, சமைச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ மதிய உணவை சமைத்திருக்க மாட்டார்னு சொல்றேன். ஏன்னா இந்த இடத்துல அம்மா அப்படிங்க வரதுனால, அம்மானாலே நம்ம என்ன பண்ணுவோம், வயசுல பெரியவங்க வில் கிவ் அ ரெஸ்பெக்ட் டு தெம். ஸோ அதனால சமைத்திருக்க மாட்டார்னு சொல்றோம். இன்ஸ்டன்ட் நம்ம ஏன்னா இங்க நீங்க சொல்லலாம், இங்க வந்து ஜெண்டர் வந்து ஃபெமினன் ஜெண்டர் தானே மேம், அப்ப மாட்டால் அப்படி தானே வரணும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆஸ் த ரெஸ்பெக்ட் அப்படின்னு வரும்போது மாட்டார் அப்படின்றத நம்ம இங்க சொல்றோம். இதுவே நீங்க வந்து மரியாதையா சொல்லணும், ரெஸ்பெக்டா சொல்லணும்னா மாட்டார்கள் அப்படி கூட நீங்க சொல்லலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்க இங்க யூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்டை பொறுத்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம், எழுதுவோம். ஸோ நீங்கள் அதை யோசிக்க கூடாது. நம்ம மாட்டார் கொடுத்துருக்காங்களே, அங்கே வந்து ஜென் இருக்காங்களா இல்லை வெமென் இருக்காங்களா அப்படிங்கிறத யோசிக்காம நீங்கள் ரெஸ்பெக்ட் இந்த இடத்துல நம்ம மாற்றிக்கணும். ஸோ அப்போ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் குக், குக்டு அப்படிங்கிறத எடுத்து ஸோ ஒரு நெகட்டிவ் ஃபார்மில் ரூலை வச்சு சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ இந்த வேர்ப் ஃபார்ம் அண்ட் இந்த ரூல்ஸை வச்சுட்டு இன்னைக்கான 5 to 10 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். லைஃப்ல லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் முடிவே இல்லைங்க. நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் டெய்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் நிறைய விஷயங்கள் இருந்துட்டே இருக்கு. அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ஆதி காலத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஹைட்னு பாத்தீங்கன்னா 5.9 டெஃபினட்டா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப ரேர்லியா தான் அவங்களுடைய ஹைட்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கும். அதுக்கு ஹார்மோனல் பிரச்சனைகள்னு சொல்லுவாங்க, ஜீன் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஆவரேஜான ஹைட் அப்படின்றது 5.5க்கு வந்துருச்சு. ஆனா இப்போ நம்ம மாடர்ன் வேர்ல்ட்ல இருக்கோம் இல்லையா, இந்த வேர்ல்டில் நம்ம மறுபடியும் அந்த 5.9க்கே போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கடையில் என்னதான்ப்பா மாறி இருக்கு அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா
உணவு முறை மட்டுமே தான் மாறி இருக்கு. ஆதி காலத்துல இருக்கிறவங்கலாம் யாரும் பெருசா சாப்பாடு அப்படின்னு சாப்பிட்டது கிடையாதுல்ல. மாமிசங்கள் மட்டுமே தான் சாப்பிட்டுருக்காங்க. ஆனா இடையில அக்ரிகல்ச்சர் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாரும் நம்ம விளையிறது அரிசி, பருப்பு இந்த மாதிரி செடி, கொடி இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சோம். ஆனா மறுபடியும் நம்ம நவீன முறைக்கு மாறுறோம் இல்லையா? அதனால மாடர்ன் சிட்டிக்கு ஏத்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் என்னென்னவோ எல்லாத்தையும் சாப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சாச்சுல்ல. அதனால மேபி அந்த டிஃபரன்ஸ் வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதை பார்க்கும் போதும் ரிலேட் ஆக தான் செய்யுது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனத்தொகை அப்படியே ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா வெயிட் தாங்க முடியும், பூமி ஒரு வேளை விழுந்துருச்சுன்னா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இது. ஏன்னா அந்த அளவுக்கு வெயிட் ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படி என்னதான்ப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் அனிமல்ஸ் அப்படியே ஹியூமன்ஸையும் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா 36% ஹியூமன்ஸ் தாங்க இருக்காங்க. 60% மனிதர்களால் சாப்பிடப்படக்கூடிய உணவுகளாக வளருது அனிமல்ஸ். அதாவது நம்மளுடைய தேவைக்காக சாப்பிட்றோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நாமளாவே வளர்த்துறோம் அப்படின்னு அது ஒரு 60% போயிருமா பாருங்க. 36% ஹியூமன்ஸுக்கு 60% அந்த அனிமல்ஸ் தேவைப்படுது. சரி, இது கூட ஓகே, மன்னிச்சு விட்டுறலாம். ஆனால் மீதம் இருக்கக்கூடிய அந்த 4% இருக்கு பாருங்க, அதுதான் வைல்டு அனிமல்ஸ்ன்றாங்க. ஆக்சுவலாகவே இதை கேட்கும்போது என்னப்பா வெறும் 4% தான் இருக்குமாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் 4% மட்டுமே தான் வைல்டு அனிமல்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால பூமியோடைய சுழற்சி முறையே மாறி இருக்கு. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் யாருமே இப்ப ஃபாலோ பண்றது கிடையாது. ஒகேஷனல் ட்ரிங்கர்ஸா இருந்தவங்க கூட இப்போ அடிக்ஷனா சேஞ்ச் ஆகிற லெவலுக்கு போயிருச்சு. இப்படியே போய்கிட்டு இருந்தா என்னதான்ப்பா ஆகுறது உலகம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த குடியினால 12 செகண்டுக்கு ஒருத்தர் இறந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல்கஹால் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக்கிட்டே இருக்கு. இதனால இறப்புகளும் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மட்டும்தான் இப்படியான்னு கேட்டா கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி தானே உடல் அமைப்பு இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்னு. ஆனா இதுலயும் நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இல்ல ரொம்ப லோக்கலா எடுத்துக்கும் போது அந்த மாதிரியான டிஃபரன்ஸ்னால தான் உயிரிழப்பு வருது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆல்கஹாலுடைய கன்சப்ஷன் இருந்தாலே உயிரிழப்பு அப்படின்றது வரும். தொடர்ச்சியா இதே மாதிரி போய்கிட்டு இருக்கிறதுனால தான் 12 செகண்டுக்கு ஒரு முறை ஆல்கஹாலால் ஒருத்தங்க உயிரிழந்துட்டே இருக்காங்க. தலையில இருக்கக்கூடிய ஸ்கல் இருக்குல்ல, அது எப்பவுமே ரொம்ப சூப்பரான ஷேப்ல இருக்கும், அது இல்லாம ரொம்ப பிளைனா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அங்க சின்ன சின்ன கிராக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லாருடைய தலையோட ஸ்கல்லையுமே இருக்குமா. குறிப்பா பேபி ஃபார்மேஷன் அப்போ இந்த கிராச்சஸ் எல்லாம் வரும். ஆனா அந்த ஸ்கிராச்சஸ் எல்லாம் அப்படியே நாளடைவில் ஓரளவுக்கு தழும்பாவே நம்மளுடைய ஸ்கல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிராக்ஸுக்கு பேர் தான் சூச்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிராக்ஸ் எங்கெங்க இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான பேரோட இது ஆட் ஆகும். பட் ஜென்ரலா இதை சூச்சர்ஸ் தான் கூப்பிடுவாங்க. மொபைல் போன்ல சில டைம் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது அப்படியே அழகா ஃபிளிக்கர் ஆகிட்டே இருக்கும். என்னப்பா இது எவ்வளோ காஸ்ட்லியா நம்ம மொபைல் வாங்கி வச்சிருக்கோம், இப்படி ஃபிளிக்கர் ஆகுதே அப்படின்னு யோசிச்சிருக்கோம். ஆனா அது டியூப்லைட் கிட்டலாம் போகும்போது தான் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஆக்சுவலா நம்ம டியூப்லைட்டே நல்லா கவனிச்சோம்னா அது ஆன் அண்ட் ஆஃப் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால தான் ஃபோனில் அப்படியே அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதை நம்பலன்னா ஒரு செகண்டுக்கு 50 ஹெட்ஸில் அது டப்பன்னு ஆன் ஆகி ஆஃப் ஆகும். அதனால தான் அந்த ஃப்ளிக்கர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ஏதோ நம்ம கேமராவில் ரிப்பேர்ப்பா அப்படின்னு காட்டுற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி அது ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ 50 ஹெட்ஸாக இருக்கலாம். ஒரு சில கண்ட்ரியில் தயாரிக்கக்கூடிய பல்ப்ஸ் டியூப்லைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஹெட்ஸில் இருக்கும். ஆனால் அது ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஃப்ரேம் ரேட்டை மாற்றினாலே சரியாக போயிடும். ஆனால் அப்படியெல்லாம் மாற்றாமல் என்னப்பா அது ஃபோனில் ஃப்ளிக்கர் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சில பேர் லோ லைட்னா அப்படிதாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இதுதான். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay. Take care. ஸோ இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இன்ஃபர்மேட்டிவா உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and மஞ்சள் வெயில் மாலை டீம்.